இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இந்தியா இலங்கையின் நம்பிக்கைக்குரிய சகா, குடியரசு தின நிகழ்வில் இந்திய பதில் தூதுவர். இலங்கையின் நம்பகத்தன்மை மிக்க நண்பர் சகா என்பதை மீண்டும் மீண்டும் இந்தியா நிரூபித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள இலங்கைக்கான இந்திய பதில் தூதுவர் சத்யான்சல் பாண்டே, நமது கதைகள் பின்னி பிணைந்துள்ளன, நம் எதிர்காலம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது என்று கூறினார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஓமந்தையில் தடம் புரண்டது ரயில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஜனாதிபதி மாளிகைகள் மட்டுமே அரசு தேவைக்கு பயன்படுத்தப்படும். கொழும்பு மற்றும் கண்டியில் காணப்படும் 2 ஜனாதிபதி மாளிகைகளை தவிர்த்து அனைத்து ஜனாதிபதி மாளிகைகளையும் ஏனைய நோக்கங்களுக்காக பயன்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கடந்த கால குற்றச் செயல்கள் குறித்து அரசியல் தலையீடின்றி விசாரணைகள் என்கிறதான ஒரு செய்தி. யாழ் வருகிறார் ஜனாதிபதி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி கிளிநொச்சியில் போராட்டம், காணாமல் போனோரின் உறவுகள் நடத்துவர் என்கிறதான அந்த செய்தி. தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பு மீளவும் ஒத்திவைப்பு. யோசித ராஜபக்ஷ கைதை போலீஸ் படம் பிடிக்கவில்லை என்கிறதான ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதி பதவி துறப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கடந்த 24ஆம் 25ஆம் தேதி நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. அரசு ஊழியருக்கு நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு, ஜனாதிபதி அன்ரோகுமார உறுதி என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ரணில் சஜித் இணைவு காலத்தின் கட்டாயம், முழுமனதோடு வரவேற்போம் என்கிறார் ரவூப் என்கிறதான ஒரு செய்தி. தூக்கில் போடப்பட்ட நாய் மாங்குளத்தில் பரபரப்பு. மாங்குளம் பகுதியில் நாய் ஒன்று தூக்கில் போடப்பட்டமையினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளம் பகுதியில் பக்கத்து வீட்டு நாய் கடித்ததில் ஒரு பெண்ணின் ஆடு உயிரிழந்துள்ளது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்டு ஆட்டின் உரிமையாளரான பெண் நேற்று முன்தினம் இணக்க சபையில் முறைப்பாடு கொடுத்துள்ளார். இணக்க சபையில் விசாரணை நடத்தப்பட்ட போது நாயின் உரிமையாளர் மிகவும் வறுமை கோட்டில் வாழும் பெண் என்பதனால் அவர் சேதத்துக்கான நட்டஈடு வழங்க இயலாது என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆட்டின் உரிமையாளரான பெண் குறித்த நாயை தன்னிடம் வழங்கும்படி கோரிக்கை விடுத்தார். இணக்க சபையின் பரிந்துரை நேற்று நாயின் உரிமையாளர் நாயை ஆட்டின் உரிமையாளருக்கு ஒப்படைத்தார். அதன் பின் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டின் உரிமையாளரான பெண் குறித்த அந்த நாயை வளர்க்காமல் அதை தூக்கில் போட்டு கொலை செய்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி கீர்த்தி தென்னக்கோன் அமைச்சருக்கு கடிதம். பலாலியில் இந்திய அமைதிப்படை நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பொருளாதார உச்சி மாநாடு நாளை என்கிறதான ஒரு செய்தி. அரசாங்க நிறுவனங்கள் பலவற்றில் மொழிபெயர்ப்பாளர் பற்றாக்குறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெள்ளத்தினால் அழிவடைந்த வயல் நிலங்களுக்கு இழப்பீடு, ரவிகரன் எம்பி கோரிக்கை. வவுனியாவில் ஊர் சுற்றும் போட்டி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு போலீஸ் மா அதிபர் வழிகாட்டலில் யாழில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது யாழில் இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வுகள். யாழ் நித்தியவட்டை மருத்துவமனையில் கடற்படையினர் சிரமதானம் முன்னெடுப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஆய்வாளர் அருணா செல்லத்துறையின் ராவணனார் நூல் வெளியீட்டு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு மன்னாரில் விசேட கலந்துரையாடல், போக்குவரத்து சுகாதாரம் குறித்து ஆராய்வு. வயலுக்கு சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிட மாட்டாது, ஜனாதிபதி அன்ரோகுமார அறிவிப்பு. எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்களுக்கு நாம் அடிபணியோம், நாமல் ராஜபக்ஷ சூளுரை. அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கூறுகிறார் ஜனாதிபதி அன்ரோகுமார என்கிறதான ஒரு செய்தி. ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச மட்டத்திலான சேவை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் ஆரம்பம். அழிவடைந்ததாக கருதப்பட்ட வவ்வாலினம் 58 ஆண்டுகளின் பின் இலங்கையில் கண்டுபிடிப்பு என்கிறதான ஒரு செய்தி.
அரசியல்வாதிகள் உட்பட சிலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. டெங்கு நோய் தொடர்பில் அவதானம். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 4044 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. மழை வெள்ளத்தால் 9271 பேர் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காலையில் 3 பஸ்கள் மோதி பெரும் விபத்து என்கிறதான ஒரு செய்தி. மீனவர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்த அரசு நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. பென்சில்களால் சிறுவருக்கு ஆபத்து. சந்தையில் விற்கப்படும் பெரும்பாலான பென்சில்களில் சிறுவர்களின் உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் பல ரசாயனங்கள் காணப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பாடசாலை சிறுவர்கள் பயன்படுத்தும் பென்சில்கள் பல்வேறு வண்ணங்களில் கவர்ச்சிகரமாக தோற்றத்தில் விற்கப்படுவதனால் குழந்தைகள் அவற்றை வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர் எனவும் அவ்வாறான பென்சில்களினால் அதிகளவு ரசாயனங்கள் மற்றும் பாதரசம், ஆர்சனிக் மற்றும் காட்மினியம் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உலோகங்கள் பூசப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. கடந்த ஆண்டில் 24,000 தாண்டிய சுற்றி வளைப்புகள் என்கிறதான ஒரு செய்தி. 2025 நெல் கொள்வனவுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. விசேட சோதனையில் பெருந்தொகை சிகரெட் சிக்கியது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மத்தியஸ்த சபையில் மோதல், பறிபோனது ஒருவரின் உயிர். இளைஞர்களை மீளவும் ஏமாற்றுகின்றது அரசு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மதுபான பாவனை காரணமாக வருடாந்தம் 20,000 உயிரிழப்புகள். மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அரசுக்கு சொந்தமானதாக பேணப்படும் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலத்திரனியல் அடையாள அட்டை திட்டம் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய குடியரசு தின நிகழ்வு நேற்று கொழும்பு தூதரகத்தில் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நீரில் மூழ்கிய 2 சிறுவர்களில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. மழையால் கிழக்கு மாகாணத்தில் நிரம்பி வழியும் நீர்த்தேக்கங்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வாழைச்சேனையில் வெள்ளப்பெருக்கு. மட்டக்களப்பு வாழைச்சேனையில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட 2 காணாமல் போயுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான செயற்றிட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கல்முனை நிலையத்துக்கான இலவச பாடநூல் விநியோகம் என்கிறதான ஒரு செய்தி. பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் வழங்கல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். பலஸ்தீனர்கள் காசா திரும்ப ஸ்டேல் மீண்டும் நிபந்தனை என்கிறதான அந்த செய்தி. ஐநா ஊழியர்கள் உட்பட 153 பேர் திடீர் விடுதலை. கஞ்சா வளர்க்க அரசு அனுமதி. கடந்த ஆண்டு இந்தியா முழுவதும் சட்டவிரோதமாக கஞ்சா செடிகள் வளர்த்த விவகாரத்தில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இளைஞர்களிடையே கஞ்சா பயன்பாடு அதிகரித்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் அரசு கஞ்சா செடியை வளர்க்க அனுமதி வழங்கியுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உலகளாவிய உதவி திட்டங்களுக்கான நிதியை நிறுத்த அமெரிக்கா தீர்மானம். ரஷ்யாவுடன் உக்ரைன் போரிடுவது வீணானது, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் என்கிறதான ஒரு செய்தி. ரஷ்ய எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. இவை இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 2 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா போராடி வெற்றி. 2வது போட்டியிலும் இங்கிலாந்து தோல்வி என்கிறதான ஒரு செய்தி. இலங்கைக்கு வந்தது ஆஸ்திரேலிய அணி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தந்தை சாதனையை முறியடித்தார் மகன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். போலியாக கைது செய்து மறியலில் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம். உதய கமன்பிலன் அரசுக்கு எச்சரிக்கை. மன உளைச்சலுக்குள்ளான பெண் தனக்கு தானே தீமூட்டி உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் மன உளைச்சலுக்குள்ளான வயோதிப பெண் ஒருவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்த்துள்ளார். சுன்னாகம் கிழக்கு குமாரசுவாமி புலவர் வீதியை சேர்ந்த திருநாவுக்கரசு மங்கள நாயகி என்ற வயோதிப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தேர்தல் வழக்குகளுக்காக தனி நீதிமன்ற கட்டமைப்பு. தேர்தல் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை. தேர்தல் தொடர்பான வழக்குகளுக்காக தனியான நீதிமன்ற கட்டமைப்பை கோரியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். 33 தமிழக மீனவர்கள் ஒரே நாளில் கைது என்கிறதான ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வுகள் ஏப்ரல் மாதம் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கசூரினா கடலில் விசப்பாசி 6 பேர் வைத்தியசாலையில். புதிய அரசு பதவியேற்கும் வரை முக்கியமான கோப்பை மறைத்து வைத்த சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரி ஜனாதிபதி அன்ரோகுமார பாராட்டு என்கிறதான ஒரு செய்தி.
ரெல்வின் சில்வா சீனா செல்கிறார் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக அனுரவின் ஆட்சியில் மீண்டும் விசாரணை, அனைத்து குற்றவாளிகளும் நீதியின் முன் நிறுத்தப்படுவர், அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி என்ற செய்தியோடு புலர்ந்திருக்கிறது. வசீம் தாஜின் கொலை, லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் ஊடகவியலாளர் பிரதீக் எக்னலிகொட ஆகியோர் காணாமலாக்கப்பட்டமை உட்பட கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான விசாரணைகளை அனுர அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது என்று இந்த தொடர்ந்து வரக்கூடிய விசாரணைகள் கைதுகள் தொடர்பான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நேற்றைய பத்திரிகையில் பார்த்தது போல விடுதலை புலிகள் மீளெழுச்சியா அதை மகிந்த தரப்பு கூற வேண்டும், புலிக்கதை கூறும் மகிந்தவிடம் இயம்பியது அரசு என்ற செய்தியும், தடம் புரண்டது யாழ் ராணி கடுகதி என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஹசூர்னா கடலில் விஷப்பாசி தாக்கம் 6 பேர் வைத்தியசாலையில் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ரோஹிங்கிய அகதிகளை இலங்கை பாதுகாக்கும் ஐநா நம்பிக்கை, மியான்மரிலிருந்து அகதிகளாக வந்துள்ள ரோஹிங்கிய முஸ்லிம் மக்களை இலங்கை பாதுகாப்புடன் நடாத்தும் என்று நம்புகிறோம் என்று ஐநா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மீனவர்களுக்கு காப்பீட்டு திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், அரசியல்வாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல், ஆராய்கிறது சட்டமா அதிபர் திணைக்களம் என்ற செய்தியோடு நாட்டை ஒழுக்கிய துப்பாக்கி சூடுகளுடன் தொடர்புடைய 84 பேர் கைது என்ற செய்தியும், MA சுமந்திரனுக்கு 2 மெய் பாதுகாவலர், அரசியலில் கிளம்பியது சர்ச்சை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரனுக்கு 2 மெய் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான சர்ச்சை கருத்துக்கள் இப்பொழுது கிளம்பி இருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அடிப்படை சம்பள அதிகரிப்பு 3 வருடத்திற்குள் முடிவு, அனுராதபுரத்தில் அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அதிக விலைக்கு அரிசி விற்றால் 1 லட்சம் ரூபாய் தண்டம், நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை. கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்துடன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நெல்லை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்ய போவதில்லை, ஒன்றிணைந்த விவசாய அமைப்பு தெரிவிப்பு. அரசாங்கத்துக்கு நெல்லை விற்பனை செய்ய போவதில்லை என ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் SK மஹிந்த சமரவிக்ரம தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. தனியார் வியாபாரிகள் வயலுக்கே சென்று பச்சை நெல் 1 கிலோவிற்கு உலர்த்தப்படாத நெல் 150 முதல் 170 ரூபாய் வரை கொள்வனவு செய்வதாகவும், எனவே தனியார் துறையினருக்கு நெல்லை விற்பனை செய்வதனை தவிர்த்து குறைந்த விலைக்கு அரசாங்கத்திற்கு விற்பனை செய்ய தயாரில்லை. இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் கூறிய எதனையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் செய்ததில்லை. இவ்வாறான ஓர் பின்னணியில் எவ்வாறு அரசாங்கம் நெல்லுக்கு உத்தரவு விலையை நிர்ணயிக்கும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியும், களத்தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்த நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் ஏலவே பார்த்தது போல எந்த ஒரு விசாரணையிலும் அரசாங்கம் தலையிடாது, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மழையால் பறிபோனது இங்கிலாந்தின் வெற்றி கனவு என்று மகளிர் T20 போட்டியினுடைய செய்திகள் காணப்படுகிறது. அதே நேரம் காயத்தால் விலகிய ஜோகோவிச் இறுதிக்கு முன்னேறிய ஸ்வெரேவ் என்ற செய்தியோடும் ஓர் முரளி 2025 டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இலங்கை அணி அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. பென்சில்களில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் எச்சரிக்கும் மருத்துவர்கள். சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான பென்சில்கள் குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல ரசாயனங்களை கொண்டிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக யாழில் இடம்பெற்ற இந்திய குடியரசு தின நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மக்கள் தொடர்பகம் புதுக்குடியிருப்பில் சிறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் உலக நாடுகளுக்கான நிதி உதவியை நிறுத்தியது ட்ரம்ப். வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி வைப்பதற்கும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு உதவிகளை அரைவாசியாக குறைப்பதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதால் இலங்கை உட்பட பல நாடுகள் நெருக்கடியை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 76வது இந்திய குடியரசு தினம் போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது என்ற செய்தியோடும் இனங்களுக்கு இடையே சகவாழ்வை கட்டியெழுப்பும் திட்டம் என்ற செய்தியும், 33 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக கைது நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக இல்லை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கையின் உற்ற சகா பாரதமே இடருறும் தருணங்களில் ஆபத்தானந்தனாக இந்தியா என்றும் முன்னிற்கும் என்பது உறுதி, தோழமை பாராட்டினார் இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் என்ற செய்தியும், முக்கிய அரசு பதவியேற்கும் வரை முக்கிய புள்ளிகளின் ரகசிய கோப்புகளை மறைத்த அதிகாரி ஜனாதிபதி புகழாரம் என்ற செய்தியும், காலிச்சிறையில் குழு மோதல் 4 காயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம்.
உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழர்களின் உரிமைக்காக இந்தியா எப்போதும் ஆதரவே, யாழ் இந்திய துணை தூதுவர் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் நாமும் எப்போதும் ஒரே பக்கம்தான். தமிழர்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் என்றும் இந்தியா ஆதரவாக இருக்கும். வடக்கு கிழக்கு மக்களின் தேவைகளை அறிந்து செயற்படும் இந்தியா என்கின்ற சகோதரனின் கதவை எந்நேரமும் தமிழ் மக்கள் தட்டலாம் என்று யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய்முரளி தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். காலி சிறையில் கடும் மோதல், 4 பேர் காயம். இந்திய குடியரசு தின நிகழ்வுகள் யாழ் இந்திய துணை தூதரகத்தில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழக மீனவர்கள் 33 பேர் இலங்கை கடலில் கைது. 2025 பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு 75,000 சம்பள அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. 3ஆம் தரப்பு அழுத்தத்துக்கு பணிந்துவிடக் கூடாது இலங்கை. குடியரசு தின செய்தியில் இந்திய பதில் தூதுவர் சூசகம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் பல்கலை வகுப்பு தடை நீக்க சர்ச்சை, பதவியை உதறினார் கலை பீடாதிபதி, உண்மையை வெளிப்படுத்துக, உடனடி நடவடிக்கை எடுக்குக என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பிப்ரவரியில் அனுர மத்திய கிழக்குக்கு பயணம் என்கிறதான ஒரு செய்தி. புதிய அரசியல் கலாச்சாரம் பழிவாங்கும் செயல் அல்ல, மகிந்த வீட்டு விவகாரத்துக்கு ஜனாதிபதி அனுர விளக்கம். கொழும்பு சென்ற ரயில் ஓமந்தையில் தடம்புரல்வு, சேவைகள் தற்காலிக நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி. கலை பீடாதிபதியாக மீண்டும் ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும், இல்லையேல் சாத்வீக போராட்டம். யாழ் பல்கலை கலைப்பீட மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசு சேவை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பாதுகாப்பு நிதி ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. நெல் கொள்வனவுக்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. இவ்வாண்டு நெல் கொள்வனவுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், நெல் கொள்முதல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவென்றும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாய கைதுகள், வழக்குகள் தொடுக்கப்படும், கம்மன்பில எச்சரிக்கை. இணக்கமில்லையாயின் தனி வழி, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. எம்ஜிஆர் பிறந்த தின நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மீள திறக்கப்பட உள்ள விசாரணை கோப்புகள் 29,000 கோப்புகள் விசாரணைகளில் சிக்கியுள்ள நிலையில் அவற்றை புதிய கட்டமைப்பினூடாக மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கு காப்பீட்டு திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அத்துமீறி மீன்பிடி 33 இந்திய மீனவர்கள் தலைமன்னாரில் கைது. ஒன்றுடன் ஒன்று மோதி 3 பேருந்துகள் விபத்து, 29 பேர் காயம் என்கிறதான ஒரு செய்தி. உற்பத்தி வீழ்ச்சியாலேயே தேங்காய்க்கு தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கடந்த ஆண்டில் சுகாதார விதிமீறல்கள் ரூபாய் 207 மில்லியன் அபராதம் என்கிறதான ஒரு செய்தி. இந்திய குடியரசு தினம் யாழில் கடைபிடிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. காங்கிரசின் துறைக்கு இரவு தபால் ரயில். ஏர்லைன்ஸ் விற்பனை இல்லை என்கிறதான ஒரு செய்தி. வாகன இறக்குமதிக்கு $1 பில்லியன். இலங்கையில் இந்த ஆண்டில் வாகன இறக்குமதிகளுக்காக $1 பில்லியன் ஒதுக்குமாறு மத்திய வங்கி நிதியமைச்சு அறிவித்துள்ளது. புதிய ரயில் சேவை விரைவில் ஆரம்பம். ஊடக ஒடுக்குமுறையை ஒழித்து நீதியை நிலைநாட்டுங்கள், நாடளாவிய ஊடக அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதிக்கு மெனு. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஊடக சுதந்திரத்தை பேணும் அதே நேரம் கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடளாவிய ஊடக அமைப்புகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு கையளிப்பதற்காக மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மயான துப்புரவுக்கே பணம் பெறுகிறோம், சாட்டு இந்து மயானம் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி. கைவிடப்பட்ட திட்டங்கள் புத்துயிரளிக்க ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மன்னாரில் ஹெரோயினுடன் பெண் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மண் கவிதை நூல் கிளிநொச்சியில் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது யோசித ராஜபக்ஷ கைதில் அரசில் தலையீடில்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக 30,000 இளைஞர் யுவதிகளை அரசு சேவையில் இணைக்க திட்டம், 2025 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி. சம்பள அதிகரிப்பு, ஓய்வூதிய முரண்பாட்டிற்கு 3 வருடங்களுக்குள் தீர்வு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பேராசிரியர் ரகுராமை மீள பீடாதிபதியாக நியமிக்குக, இல்லையில் போராட்டம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியம் மற்றும் கலைப்பட மாணவர் ஒன்றியத்தினுடைய குழப்பு நிலை சார்பான அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதை தாண்டி இழுவை படகுகள் அத்துமுறல், மீனவர்களின் வலைகள் நாசம், நெடுந்தீவு கடலில் சம்பவம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும்
யோசிதவுக்கு கைவிலங்கு போடாமல் தவிர்த்தது ஏன்? போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க விளக்கம் என்ற செய்தியும், விபத்துக்கள் குற்றங்கள் குறைவடைந்து வருகிறது போலீஸ் ஊடக பிரிவு என்ற செய்தி, 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் விபத்துக்கள் குற்றங்கள் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஓமந்தையில் தடம் புரண்டுள்ள ரயில் என்ற செய்தியும், சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது. வடகிழக்கு மக்கள் தம் சகோதரரான இந்தியாவின் கதவை எப்போதும் தட்டலாம் என்ற செய்தியோடும், ஆட்சி மாற்றம் பெறும் வரை முக்கிய கோப்பு ஒன்றை மறைத்து வைத்த அதிகாரி பாராட்டு தெரிவித்தார் ஜனாதிபதி என்று முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், குட்டி பாடசாலைகளின் சுட்டித்தனங்கள், பாடசாலை வரலாற்றில் சிறந்த பெறுபேறு ஆயிலி சிவஞானோதய வித்தியாலயம் என்று 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை முடிவுகள் தொடர்பான செய்திகளும், இங்கே புலமை பரீட்சையில் சித்தியடைந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாடசாலை சார்பான புகைப்படங்கள் பல பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லை ஆறுமுகம் வித்தியாலயம், முல்லை மயில் வாகனம் தமிழ் வித்தியாலயம் மற்றும் யாழ் மூலாய் சைவ பிரகாச வித்தியாலயம், யாழ் வேலனை சைவ பிரகாச வித்தியாலயம், யாழ் காரைநகர் சுப்பிரமணிய வித்தியாசாலை, யாழ் அளவட்டி அருணோதயா கல்லூரி ஆகியவற்றினுடைய மாணவர்களுடைய சாதனை தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய முக்கிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ந்து மனித நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.